Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து அன்போடும் மனதுருக்கத்தோடும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நடத்துவார். ஆனால் அவ்வாறு அவரால் நடத்தப்பட நீங்கள் உங்களை முற்றிலும் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என் சிந்தனைகளையும் நினைவுகளையும் நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். தாவீது ராஜா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று உற்சாகமாய் சொன்னார். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரை மேய்ப்பராய் நின்று உங்களை வழி நடத்த வேண்டும். சில பகுதிகளை கர்த்தர் நடத்துவதற்கு விட்டு கொடுத்தாலும் சில பகுதிகளில் உங்களை நீங்களே நடத்தி செல்ல விரும்புகிறீர்கள். ஆகவேதான் பல வேளைகளில் தேவனுடைய சித்தத்துக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. கர்த்தர் உணவும் உடையும் தருகிறதற்கு மட்டுமே மேய்ப்பனல்ல, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவரது கோலும் தடியும் உங்களை தேற்றும். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேரும் வரையிலும் நித்தியம் வரையிலும் அவர் உங்களை வழி நடத்துவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை